ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு தேவா, உமக்கு நன்றி. எங்களை நடத்துகிறவர் இயேசு. சமீபத்திலே ஒரு சகோதரர் ஒரு பதிவை போட்டிருந்தார். அநேகர் ஊருக்கு நல்வழி காட்டுகிறவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை நடத்த தவறிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி. உண்மைதான். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் அல்லவா? அப்படித்தான் நான் எவ்வளவு பேருடைய ஆலோசனைகளை கேட்டு என்னென்னலாம் செய்து கடைசியில் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வழி தெரியாமல் நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணின பொழுது இயேசு எனக்கு வழிகாட்டினார். இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டு இருக்கிறார். அதே போல் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவர் வழிகாட்டி கொண்டு தான் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் விரான். அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எங்கள் எல்லாரையும் இந்த முழு உலகத்தையும் படைத்தவர். அவர் யார் யாரெல்லாம் வழியை தேடுகிறார்களோ தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேடுகிறவர்கள் வழியை கண்டடைவார்கள். இயேசுவின் மூலமாகத்தான் ரட்சிப்பு. வானத்திலேயும் பூமியிலே இயேசுவின் நாமமே இல்லாமல் ரட்சிக்கப்படுகிறதற்கு வேறொரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் எங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். விருப்பமுள்ளவன் வரக்கடவன், தாகம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி. அது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எங்களோட உறவினர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லத்தான் முடியும். இப்போ நான் என்னுடைய மனசார நான் இயேசுவை அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டேன். அதனால் எனக்கு அவர் வழிகாட்டுறார். அதே போல் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு வழிகாட்டுவர். அதனால தான் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு இந்த வண்ணமாக சொல்லி அனுப்பினார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்போ அவர் சொல்லி கொடுத்ததை அவரைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அவர் இப்படி எங்களுக்கு சொல்லித்தந்தார். இயேசுவைத்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறதற்கு எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் இதையும் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தது கிடையாது. இயேசு எங்களுக்கு வழியை காட்டினார். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லுகிற உபதேசத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இப்போ யாரெல்லாம் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஆண்டவர் இயேசுவை அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களை அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசு யாரையும் போஸ்ட் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கார். நாங்கள் எந்த வழியிலையும் போகலாம். நாங்கள் நரகத்தின் பாதையிலையும் போகலாம், ஜீவனின் பாதையிலையும் போகலாம். அப்போ நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு உபதேசம் பண்ணின அவர் இருந்த காலத்திலேயே அவருடைய 12 சீசரில் ஒரு சீசன் அவருடைய உபதேசத்தை பின்பற்றவில்லை. அப்போ எத்தனையோ பேர் அவருடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் எவ்வளோ பேர் இன்று வரைக்கும் இஸ்ரவேலில் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவருடைய நாமத்தின் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்களை பரலோகத்தின் வழியில் அவர் நித்திய வழியில் நடத்துகிறார். அப்போ எங்களுடைய விருப்பம். ஒரு கவிஞர் இப்படி சொல்கிறார், திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க
முடியாது. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். அவங்க வந்து எப்படி வேணுமென்னு சொன்னாலும் இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் அவர் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் அவர்களோடு கூட வரும். நாங்கள் வந்து 2 பாதை இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகராம். அப்போ ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டவர்கள் சிலர் தானாம். அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் இந்த வழியாக தானே போகிறாங்க. அப்போ நாங்களும் இந்த வழியாக போவோம். எல்லா வழியும் எங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். ஆனால் அந்த வழி எங்கே கொண்டு போய் விடுமென்று நாங்கள் அறிய வேணும். ஜீவனுக்கு போகிற வழி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பரிசுத்தம், நீதி, உண்மை. இந்த வழியில் நாங்கள் போனால் தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதுதான் இயேசு எங்களுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறார். யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றி ஜீவனை, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். அப்போ இயேசு வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ கடந்த காலத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு பாவங்கள், அநியாயங்கள் எல்லாம் செஞ்சு நரகத்தின் வழியில் போய் கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். கடந்த காலத்தை பற்றி அவர் கேட்கவே இல்லை. நீ விபச்சாரம் பண்ணின, கொலை செஞ்ச, விக்கிர ஆராதனை செஞ்ச, அதையெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. இப்பொழுது நீ மனம் திரும்பினால் உனக்கு பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வரும். இயேசு இப்போ தெய்வம் எங்களுக்குள்ளே வருவார், வந்து எங்களை நடத்துவார். இப்போ நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்ப வேண்டியது தான். மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களையே நாங்கள் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்தில் நாங்கள் எல்லாருமே பிளவிட்டிருக்கிறோம், பாவம் செஞ்சுருக்கிறோம், விக்கிர ஆராதனை செஞ்சுருக்கிறோம், களவு, பொய், விபச்சாரம் எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விட்டு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது எங்களுக்குள்ள இயேசு வருவார், பரிசுத்தமாக எங்களை நடத்துவார், நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் எங்களை சேர்ப்பார். அப்போ இதுக்கு நாங்கள் அவரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியதான் எங்களுடைய வேலை. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களில் யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்களுக்கு இயேசு ஜீவனை கொடுக்க, வாழ்வு கொடுக்க, வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நாங்கள் விருப்பமுள்ளவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இதாகவே இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் உண்மை தேடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வழியை காட்டுங்க, உதவி செய்யுங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, தேவைகளை சந்தியுங்க, ஆசீர்வதியுங்க. ஒவ்வொருவரையும் உடைய பலத்தை கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.